ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க திரைத்துறையிலேருந்து. ஸோ அந்த வகையில் இன்னும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆண்டவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய முதல் தேர்தலிலே மக்களுடைய நம்பிக்கை பெற்று பெரு வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அவரது கட்சியினருக்கு என்னுடைய பாராட்டுகள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அக்கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரினா காத்திருந்த தரமான பதில் தான் சொல்லியிருக்கு. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ராஜு ஜெயமோகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு மாதிரி நான் போட்டு விஜய் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பவன் கல்யாண் அவர்கள் வந்து அஃபிஷியலாக ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் எழுதி விஜய் அவர்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சிரஞ்சீவி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் போட்டு வந்தனா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் மக்களின் அன்பு ஆதரவும் கிடைப்பது வரம், நண்பர் விஜய் மீது தமிழ்நாடு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது, தமிழக அரசியலில் புதிய அதிசயத்தை தொடங்கியிருக்கும் அவருக்கு என் மனப்பூர்வ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா கார்த்தி அவர்கள் ட்வீட் போட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி அவர்கள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் விடாமுயற்சி கிடைத்த வெற்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா விஷால் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா மகேஷ் பாபு அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நயன்தாரா அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் விஜயனனுக்கு இந்த மாபெரும் வெற்றிக்கான என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்த கேவின் ப்ரொடக்ஷன் இவங்க ஜனநாயகன் படத்துல இருந்து அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மின்சார கண்ணா அந்த படம் எடுத்தாரு இல்லையா, ஸோ அதனால அதை போட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இவங்க வந்து அஃபிஷியலா ட்வீட் போட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு மாதிரிலாம் போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அருண் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ராகவா லாரன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ரவிமோகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ரவி டேஜே இவர் வந்து அஃபிஷியலான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா டிஎம்கே நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அறிவாலயத்தில் போய் ஒழிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அதனால் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சமந்தா அவர்கள் அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காங்க விஜய்க்காக. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ரேயா இவங்க வந்து அஃபிஷியலாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பூஜா கெட்டின் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா எஸ்டிஆர் அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு மாதிரி ட்வீட் போட்டு எஸ்டிஆர் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் அவர்கள் விஜய்க்கு தான் ஓட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோட்லாம் போட்டு போயிட்டு ஓட் போட்டாரு. ஸோ அந்த வகையில் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். ஸோ இத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுப்போம். அண்ட் அதுக்கப்புறமா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜனநாயகன் வெரி ஜூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் லோயலா காலேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி சான்றிதழ் தான் பெற்றுட்டு வந்திருக்காரு. ஸோ வெறித்தனமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ பாராட்டுகள் குஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.